வணக்கம் ஓவியா. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் வாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனது செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் அந்த சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் காமன்கோட்டை, முத்துவயல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை 3ஆம் எண் கொண்ட பேருந்தானது ஏற்றி வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த காமன்கோட்டை, முத்துவயல், கொல்லனூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை ஏற்றுக்கொண்டு இந்த 3ஆம் எண் பேருந்தானது வந்துள்ளது. பள்ளிக்கு செல்லக்கூடிய வளைவில் வந்து நின்று கொண்டிருந்த போது பின்புறம் வந்த டிப்பர் லாரி ஒன்று பேருந்தின் பின்புறத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் தலைக்குப்புற பேருந்தானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் இந்த டிப்பரை மது போதையில் அந்த ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இதில் கடுமையாக ஒரு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படுகாயங்களுடன் பாதிக்கப்பட்டு தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தகவல், அதாவது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தகவல் தெரிந்ததும் அந்த சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. ஓவியா. வணக்கம் ஓவியா. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் வாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனது செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் அந்த சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் காமன்கோட்டை, முத்துவயல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை 3ஆம் எண் கொண்ட பேருந்தானது ஏற்றி வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த காமன்கோட்டை, முத்துவயல், கொல்லனூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை ஏற்றுக்கொண்டு இந்த 3ஆம் எண் பேருந்தானது வந்துள்ளது. பள்ளிக்கு செல்லக்கூடிய வளைவில் வந்து நின்று கொண்டிருந்த போது பின்புறம் வந்த டிப்பர் லாரி ஒன்று பேருந்தின் பின்புறத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் தலைக்குப்புற பேருந்தானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலும் இந்த டிப்பரை மது போதையில் அந்த ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இதில் கடுமையாக ஒரு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படுகாயங்களுடன் பாதிக்கப்பட்டு தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தகவல், அதாவது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தகவல் தெரிந்ததும் அந்த சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. ஓவியா.